அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி சிங்கம் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு உங்களை எல்லாத்தையும் வரவேற்கிறேன். நான் உங்கள் சிங்கம். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உல போல இல்லாதாகி தோன்றக்கூடும் அப்படிங்கிற வள்ளுவர் என்ன சொல்கிறாரு? நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய செல்வத்தின் அளவு அறிந்து அதற்கேற்ப வாழணும். இல்லைன்னா அது இருக்கிற மாதிரியே தோன்றும், ஆனால் இல்லாமல் போயிடும், அழிஞ்சிரும் அப்படிங்கிறாப்பு. அப்போ இந்த திருக்குறள்லேருந்து நம்ம என்னதை பார்க்க போகிறோம்? எக்கனாமிக்ஸ் டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். 6th to 12th எக்கனாமிக்ஸோட கண்டென்ட்டு மட்டும் முக்கியமானதை பார்த்துடலாம். இப்போ எஸ்ஐ எக்ஸாமுக்கு ரிவிஷன் விட்டுக்கிட்டு இருப்பீங்க ரொம்ப தீவிரமாக, அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக டக்குன்னு பாக்ஸ் கண்டென்ட்டு 6th to 12th முக்கியமானது மட்டும் பார்த்துடலாம். முதல்நிலை தொழில் உங்களுக்கு என்னென்னு தெரியும். முதல்நிலை தொழில்னால் வேளாண் சார்ந்து வரக்கூடியது முதல்நிலை தொழில். அது என்னென்னா, அடுத்து வேளாண்மை, கால்நடை வளர்த்தல், மீன் பிடித்தல், கனிமங்கள், தாது பொருட்கள் போன்ற மூலப்பொருட்கள் சேகரிக்கிறது. இந்த இதெல்லாம் என்னதுன்னா முதல்நிலை தொழில். அடுத்து இரண்டாம் நிலை தொழில். முதல்நிலை தொழிலை சார்ந்து வர்ற மூலப்பொருள் எடுத்துகிட்டு போகிறது இருக்குல்ல, அதெல்லாம் இரண்டாம் நிலை தொழில். ரைட்டுங்களா? இப்போ அதாவது இப்போ வேளாண்மை அடிப்படை தொழில், அது முதல் நிலை. அது சார்ந்து என்ன எடுக்கிறாங்க? பருத்தி, சர்க்கரை உணவுப்படுத்துகிறாங்களா, அதில் இரண்டாம் நிலை. காடு சார்ந்த தொழில்கள்னு பார்க்கும்போது காகித தொழில், மரச்சாமா, இதெல்லாம் இரண்டாம் நிலை தொழில். கனிம தொழிற்சாலை, கனிமம் முதல் நிலையமாக இருக்கும். அதிலிருந்து வர இரும்பு, சிமெண்ட், அலுமினியம் இதெல்லாம் மூன்றாவதில். கடலிருந்து மீன் பிடிக்கிறது முதல் நிலை. அதிலிருந்து உணவை பதப்படுத்துறது இரண்டாம் நிலை. அடுத்து மூன்றாம் நிலை தொழில். சர்வீஸ் செக்டர் தான் மூன்றாம் நிலை தொழில் அப்படிம்பாங்க. போக்குவரத்து, தொலைத்தொடர்பு, வர்த்தகம், வங்கி இதெல்லாம் மூன்றாம் நிலை தொழில்கள். அடுத்து பயன்பாட்டின் வகைகள். இதுக்கெல்லாம் எப்படி பயன்படுத்துகிறாங்க? இல்லைன்னா கொஸ்டின் வராது. நம்ம கொஸ்டின் இடம்பெற முக்கியமானது இது மட்டும் பார்த்துடலாம். ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்து வகுத்தலும் வல்லதரசு திருவள்ளுவர் சொல்கிறாரு. எந்த வகையில் எப்படி பொருளை வழியாக அந்த வழியில் பொருளை இயற்றணும், அதை ஈட்டுன்னு அதிகமாக பெருக்கணும், அதை நல்லா காத்து வச்சுக்கணும், அதை கரெக்டான வழியில் மக்களுக்கு பிரித்து கொடுக்கணும். அதான் உண்மையான ஒரு நல்ல அரசு அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்கிறாப்புல. ஆடம் ஸ்மித் யார்? பொருளியலின் தந்தை யார்? ஆடம் ஸ்மித். அவர் என்ன நூலை வெளியிட்டிருந்தாப்புல? செல்வத்தின் அடிப்படையில் செல்வ இலக்கணம் அப்படிங்கிற நூலை வெளியிட்டிருந்திருப்பாப்புல. எப்போ? நன்னெறி, கருத்து, உணர்வு, கொள்கை, நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் ஒரு ஆய்வு. இதெல்லாம் அவர் வெளியிட்ட நூல்கள். அதனால தான் அவர் பொருளாதாரத்தின் தந்தை அப்படிங்கிறோம். சமத்துவத்தின் தந்தை யார் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து மத்திய வருமான சட்டம் 1963 கீழ் நேர்முக வரிகளுக்கான வருவாய் வாரியம் என்ற பெயரில் தனி வாரியம் சிபிடிடி என்று ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. சிபிடிடி எப்போ உருவாக்குனாங்க? 1963 மத்திய வருமான சட்டத்தின் கீழே இதை உருவாக்கியிருக்கிறாங்க. ரைட்டுங்களா? அடுத்து பணக்குறியீடு எப்போ இந்திய அரசால் கொண்டு வரப்படுது? 15 ஜூலை 2010. யார்? உதயகுமார். எந்த விழுப்புரத்தை சேர்ந்தவர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஆடம் ஸ்மித்தோட 4 வகையான வரி விதி கோட்பாடு என்ன? ஒன்று சமத்துவ விதி, உறுதிப்பாட்டு விதி, வசதி விதி, சிக்கன விதி. எல்லாத்துக்கும் என்னென்னு தெரியணும். சமத்துவமாக இருக்கணும் வரி. பெரிய ஆளுக்கும் சின்ன ஆளுக்கும் எந்த வேறுபாடு இல்லாமல் வரி ஒன்று போல் இருக்கணும். உறுதிப்படணும். எல்லோரும் வரி கட்டுறதை உறுதிப்படுத்தக்கூடிய விதமாக வரி விதிச்சிருக்கணும். அடுத்து வசதி விதி. எல்லாத்துக்கும் சமமான அளவில் வசதி ஏற்படுத்தி தரணும் வரியை வசூல் பண்ணுறதுக்கு. சிக்கன விதி, அதாவது வரியை வசூல் பண்ணுறோம்ல, அந்த வரியை வசூல் பண்ணுறதுக்கான செலவு கம்மியாக இருக்கணும், சிக்கனமாக இருக்கணும். 100 ரூபா வசூல் பண்ணுறதுக்கு 200 ரூபா செலவழிக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சிக்கன விதி தான் ஆடம் ஸ்மித்தோட 4 வகையான வரி விதி கோட்பாடுகள். அடுத்து சுங்க வரி. உங்களுக்கு தெரியும். தூய்மை பாரத வரி. இதை மட்டும் லைட்டாக பார்த்துருவோம். தூய்மை பாரத வரி அப்படின்னா ஸ்வச் பாரத் கீழே கொண்டு வந்திருப்பாங்க 2015. அந்த திட்டம் 2014 அக்டோபர் 2 கொண்டு வந்திருப்பாங்க. அதன் அடிப்படையில் 2015 நவம்பர் 15 கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா, நம்ம வசூலில் தூய்மைக்கு அப்படின்னு வரி ஒதுக்குறதா இந்த ஸ்வச் பாரத். இதன் வரி விகிதம் 0.0%.
இப்போ இந்தியாவில் 14% மேற்பட்ட சேவை வரி வந்து நடைமுறையில் இருக்குது. ரைட்டுங்களா. அடுத்து நேர்முக வரி, மறைமுக வரி ஒரு எடுத்துக்காட்டு. நேர்முக வரின்னா என்ன? வரி செலுத்தக்கூடியவங்க தமக்கு விதிக்கப்பட்ட வரி சுமையை பிறருக்கு வந்து மாற்ற இயலாது. என் மேலே வரி போட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக செலுத்தணும், நான் இன்னொரு ஆளுக்கு மாற்ற முடியாது. நேரடியாக வசூல் பண்ணுறது நேர்முக வரி. அடுத்து வந்து ஒருவர் தமக்கு விதிக்கப்பட்ட வரி சுமையை மிக எளிதாக வேறொருக்கு மாற்ற இயலும், அது வந்து மறைமுக வரி. இந்த இப்போ ப்ரைவேட் செக்டார் இருக்குல்ல, அவங்களுமே நேரடியாக போடுறது வந்து நேர்முக வரிக்கு. வருமான வரிலாம் நேரடியாக போடுறது. பல்வேறு பொருள் மற்றும் சேவை மீது போடுறது வந்து மறைமுக வரி. ஒரு வணிகருக்கு வந்து வரி போடுறாங்கன்னா அவர் வந்து நேராக வந்து நுகர்வோருக்கு மாற்றிடுவாப்பில், அது வந்து மறைமுக வரி. இந்த நேர்முக வரியில் வந்து பணவீக்க அழுத்தம் கிடையாது. ஏன்னா பணத்தை வந்து பதுக்க வாய்ப்பு கிடையாது, கண்டிப்பாக அவங்க வந்து கட்டியே ஆகணும். இங்கே வந்து பணவீக்க அழுத்தம் உண்டு, பணத்தை பதுக்க வாய்ப்பு இருக்குது. வரி தாக்கமும் வரி நிகழ்வும் சமமாக இருக்கும். எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ வரி கட்டணும். 5 ரூபா வரினா 5 ரூபா. இங்கே அப்படி வராது, எப்படியாவது திருட்டுத்தனம் பண்ணுறதுக்கு தான் பார்ப்பாங்க. அடுத்து நெகிழ்வுத்தன்மை குறைவு. இதை வந்து மாற்ற முடியாது. இப்போ நேரடியாக ஒரு ஆள்கிட்ட போட்டோன்னா நேரடியாக அவர் தான் வந்து கட்டணும். ஆனால் அது வந்து அப்படி கிடையாது, நெகிழ்வுத்தன்மை அதிகம். இன்னொரு ஆள்கிட்ட போட்டோன்னா இன்னொரு ஆளுக்கு மாற்றி விடுவார், அப்படியே போய்கிட்டே இருக்கும். அதான் வந்து அது நெகிழ்வுத்தன்மை வந்து அதிகம். அடுத்து வந்து நிதி ஆயோக் எப்போ கொண்டு வந்துருப்பாங்க? 2015 ஐயா மோடி பிரதமர் வந்ததுக்கப்புறம் கொண்டு வந்திருப்பாங்க. 2015 ஜனவரி 1 கொண்டு வந்திருப்பாங்க. அது இதுக்கு முன்னாடி இருந்தது 2014 டிசம்பர் 31 வரைக்கும் இருந்திருக்கும். இது வந்து நிதி அமைச்சகத்துக்கு கீழே வரும். ரைட்டுங்களா. அந்த நிதி ஆணையம் அப்படிங்கிறது நிதி அமைச்சகத்துக்கு கீழே வரும். இது வந்து ஆலோசனை வழங்குவாங்க. சரிங்களா. ஆமாம், அந்த நிதி ஆயோகுக்கு முன்னாடி என்ன இருந்தது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். கலப்பு பொருளாதாரம் அப்படிங்கிறது முதலாளித்துவம் பொது உடைமை ரெண்டும் சேர்ந்தது தான் கலப்பு பொருளாதாரம். இந்தியா எடுத்துக்கொண்ட பொருளாதாரம் வந்து கலப்பு பொருளாதாரம். டிமானிஸ்ட்ரேஷன், பண மதிப்பிழப்பு எப்போ கொண்டு வந்திருந்தாங்க? 2016 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 500 ரூபா 1000 ரூபா நோட்டுகளை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. இந்தியாவில் வந்து எந்த நிறுவனம் வந்து அதிக அளவிலான பணியாளர்களை கொண்டுள்ளது? பொதுத்துறை நிறுவனம் ரயில்வே. பப்ளிக் செக்டாரில் இது வந்து அதிக பணியாளர்களை கொண்டு வரணும்னா ரயில்வே. 9 வகையான பொதுத்துறைகள் இருக்குது. விமானம், பாதுகாப்பு, கனரக பொறியியல், ரயில்வே, அணுசக்தி, மருந்துகள், பருத்தி நெசவு, இந்திய உணவுக் கழகம் FCI, ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, மெக்கான், இப்படி 9 வகையான நிறுவனங்கள் இருக்குது. அடுத்த நவரத்னா அப்படிங்கிறது 9 விலை மதிப்பீட்ட ரத்தினங்களை கொண்டது. அதாவது முக்கியமான ஒரு இத்தனை இதுக்கும் ஒரு ஸ்கேல் இருக்குது. இவ்வளோ வருமானம் வந்து ஒரு பொருளாதார இயரில் வந்து வந்துச்சு அப்படின்னா அதை நவரத்னா நிறுவனங்கள் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதுக்கு ஒரு ஸ்கேல் இருக்குது, அது பின்னாடி பார்ப்போம். இந்த குப்த பேரரசர் வந்து விக்ரமாதித்யன் மற்றும் முகலாய பேரரசர் அக்பர் ஆகியோரோட அவையில் வந்து இந்த 9 அறிஞர்கள் இருப்பாங்க. அதுதான் அந்த நவரத்னா அப்படிம்பாங்க. யார்? குப்த பேரரசர் விக்ரமாதித்யன், முகலாய பேரரசர் அக்பர். சரிங்களா. என்ன முக்கியமான இருக்குது? இந்திய மனித வளங்களின் வளர்ச்சிக்கு மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் பொறுப்பு. நம்மளுடைய படிப்பு இந்த மாதிரி இதுக்கெலாம் இந்த மனித வள மேம்பாட்டு அமைச்சகம் தான் வந்து பொறுப்பு. இது வந்து எங்கள் புதுடெல்லியில் சாஸ்திரி பவனில் வந்து இயங்கிக்கிட்டு இருக்குது. சாஸ்திரி பவனில். ரைட்டுங்க. அடுத்து இந்தியா ரொம்ப முக்கியமான டேட்டா, கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் கொஸ்டின் இதிலேருந்து. கல்வி அறிவு விகிதம் 2011 தமிழ்நாடு வந்து 80.09, இந்தியா வந்து 74.04. பாலின விகிதம் வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து 996, இங்கே வந்து 943. அங்கே நம்ம 996, இந்திய அளவில் பார்க்கும்போது 943. உயர்கல்வி சேர்க்கையில் வந்து இங்கே 2015-16 வந்து 44.3, இங்கே 24.5. தமிழ்நாட்டோட கல்வி அறிவு விகிதம் தென் மாநிலங்களில் 2வது இடம், கேரளா ஃபஸ்ட்டு இருப்பாங்க. ஆனால் உயர்கல்வியில் வந்து இந்தியாவிலே வந்து தமிழ்நாடு தான் வந்து முக்கியமான சேர்க்கை விகிதத்தை கொண்டு இருக்கும். சூரி அப்படிங்கிறவர் தான்
இராணுவத்துக்கு அப்படின்னு ஒரு புதிய நிர்வாகத்தை அட்மினிஸ்ட்ரேஷனே உருவாக்கியிருப்பாப்புல. அவருடைய காலத்தில் 178 கிராம் எடை கொண்ட ஒரு வெள்ளி நாணயம் ரூபியா அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. ரைட்டா, ரூபியா. அந்த ரூபியா அப்படிங்கிற நாணயம் முகலாயர், மராத்தியர், ஆங்கிலேயர் காலம் வரைக்கும் நடைமுறையில் இருந்திருக்கு. அடுத்தது ரொம்ப முக்கியமானது வேலைவாய்ப்பு அலுவலகம். இந்த காலத்தில் சுல்தான் காலத்தில் யார் எந்த சுல்தான் காலத்தில்? டெல்லி சுல்தான் ஃபெரோஸா துக்ளக் காலத்தில் ஃபெரோஸா துக்ளக் அவருடைய காலத்தில் வேலைவாய்ப்பு அலுவலகம் வந்திருக்கு. ஃபெரோஸா துக்ளக். பொதுத்துறை நிறுவனங்களுக்கு என்னென்னு பார்த்துக்கோங்க. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி, இந்திய உருக்கு ஆணையம், பிஎஸ்என்எல் இதெல்லாம் பொதுத்துறை நிறுவனம். தனியார் துறை அப்படின்னு பார்க்கும்போது டிவிஎஸ் மோட்டார் நிறுவனம், அசோக் லேலண்டு, டாடா இரும்பு மற்றும் எஃகு ஆலை தனியார் துறை நிறுவனங்கள். டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரின் பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் என்ற ஆராய்ச்சி கட்டுரையின் அடிப்படையில் தான் இந்திய ரிசர்வ் வங்கி உருவாக்கியிருப்பாங்க. ரிசர்வ் வங்கி உருவாக்குறதுக்கான காரணம் சட்டம் 1934 சட்டம். அந்த 34 சட்டத்தின் அடிப்படையில் 35 உருவாக்கியிருப்பாங்க. இதுக்கு அம்பேத்கருடைய பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் அப்படிங்கிற புத்தகத்தின் அடிப்படையில். தென்னிந்தியாவுடைய 3வது பெரிய ஆறு காவேரி. காவேரி ஆற்றின் குறுக்கே என்னென்ன அணைகள் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. 2 அணை இருக்குது. ரொம்ப முக்கியமானது 1867-68 தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் வறுமை மற்றும் ஒரு பிரிட்டிஷ் அல்லாத ஆட்சி அப்படிங்கிற புத்தகத்தை அதுதான் வருமானத்தை பற்றி முதல் எழுதியிருப்பாப்புல. யார்? தாதாபாய் நவ்ரோஜி. 1866 ஒரிசாவில் மிகப்பெரிய அளவில் பஞ்சம் ஏற்பட்டுரும். அந்த பஞ்ச காலத்துலேயும் இவங்க நிறைய பொருட்களை வெளிநாட்டுகளுக்கு ஆங்கிலேயர்கள் ஏற்றுமதி பண்ணுவாங்க. அதனுடைய விளைவாக ஆராய்ச்சி பண்ணி தாதாபாய் நவ்ரோஜி இந்த புத்தகத்தை எழுதியிருப்பாப்புல. அடுத்து 1934 காங்கிரஸின் அறிக்கையின்படி சைமன் குஸ்னட் ஜிடிபி அப்படிங்கிறது யார் உணர்ந்திருப்பாருன்னா சைமன் குஸ்னட் அப்படிங்கிற ஒரு அறிக்கையின் அடிப்படையில் ஜிடிபி அப்படிங்கிறதுக்கு அடுத்து 1934 வந்திருந்திருக்கும். சைமன் குஸ்னட். கேட் 1995 மாறிக்கு வந்திருக்குங்களே, அது ஃபஸ்ட்டு அந்த இதுக்கான கருத்துரை எப்போ உருவாக்கியிருக்கு? ஜெனீவாவில், சுவிட்சர்லாந்தில் 1947 உருவாகியிருந்திருக்கு. அப்படியே படிப்படியாக மாற்றம் அடைஞ்சிக்கிட்டே வரும். 95 தான் முழுமையடையும். உருகுவே சுற்று, இறுதி சுற்று பாண்டடால் எஸ்டி உருகுவே. இது உருகுவே சுற்று அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ட்ரேட் வரும், உலக வர்த்தக அமைப்பு. இது தலைமையகம் ஜெனீவா, சுவிட்சர்லாந்தில் இருக்குது. எந்த செக்டர் அதிக அளவிலான வேலைவாய்ப்பை தருது அப்படின்னா பணிகள் துறை. அது 54.4% தருது. வேளாண்மையே கிடையாது. ரொம்ப முக்கியமானது தமிழ்நாட்டில் அதிக மற்றும் குறைவான எம்பிஐ மாவட்டங்கள். எம்பிஐனா வறுமை கோட்டுக்கு கீழே வரும்ல, பவர்ட்டி இன்டெக்ஸ் அந்த இதில் வர்றது. அதிகம்னா காஞ்சிபுரம், சென்னை, கடலூர், கோயம்புத்தூர், நாகப்பட்டினம். குறைவுனா கீழே இருந்து தருமபுரி, பெரம்பலூர், ராமநாதபுரம், விருதுநகர், அரியலூர். ஏதாவது ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கோங்க. காஞ்சிபுரம்னா கே, சென்னைனா சி, கடலூர்னா சிடி, கோயம்புத்தூர்னா சி, நாகப்பட்டினம்னா என்ன, KCCN இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. காஞ்சிபுரம், சென்னை, கடலூர், கோயம்புத்தூர், நாகப்பட்டினம் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா மறக்காது. அடுத்து இந்தியாவில் வரி விதிப்பின் வேர்கள் மனுஸ்மிருதி அர்த்தசாஸ்திரத்திலிருந்து இருக்குது. 1860 இந்தியாவில் முதலாக வருமான வரி. இப்போ 1870 சர் ஜேம்ஸ் வில்சன் அப்படிங்கிறவரால் வருமான வரி இன்கம் டேக்ஸ் 1860 சர் ஜேம்ஸ் வில்சன். சர் ஜேம்ஸ்
சர் ஜேம்ஸ் வில்சன் அப்படிங்கிறவர்கள் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. 1857 அந்த பெருங்கடல் இருக்குங்களா, அதனுடைய அந்த இழப்பை வந்து சரி கட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டி இதை வந்து 1860 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. பெருங்கிளர்ச்சிகள் 1857 அதை சரி கட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டி. நிதி ஆயோக் பல கொஸ்டின் கேட்டதுக்கு இப்போ ஆன்சர் வந்துச்சு. 2015 முன்னாடி இருந்ததுன்னா திட்டக்குழுக்கு மாற்றாக கொண்டு வந்துப்பட்டால் தான் நிதி ஆயோக். திட்டக்குழு எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 1950 பிரைம் மினிஸ்டர் தான் முதல் ஹெட்டு. நேரடி கண்காணிப்பின் கீழே திட்டக்குழு இருக்கும். இப்போ அதனுடைய அதே கண்காணிப்புக்கு நிதி ஆயோக் இருக்குது. அவருடைய கண்காணிப்பின் கீழே ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி வந்து அறிமுகப்படுத்திய நாடுன்னா பண்டங்கள் மற்றும் ஃப்ரான்ஸ் 1954 வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ரைட்டுங்களா? 1934 ஆர்ஜேடி ஆலன் மற்றும் ஜேஆர் ஹுக்ஸ் இவங்க 2 பேரும் மதிப்பு கோட்பாட்டின் மறு வடிவமைப்பு என்னும் நூலில் விளக்கியிருப்பாங்க. சமநோக்கு வளைகோட்டு பயன்பாட்டை ஆலன் மற்றும் ஜேஆர் ஹுக்ஸ் இந்த 2 பேரும். மனித மேம்பாட்டு குறியீடு இது யாராக கொண்டதான்னு கேட்பாங்க. 1990 நம்ம அமர்த்தியா சென்னு, அதுக்கப்புறம் மெஹபூப் உல் ஹக். அமர்த்தியா சென்னுக்கு எப்போ பாரத ரத்னா கொடுத்தாங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். 2 பேரும் தான் வந்து HTI வந்து உருவாக்கியிருப்பாங்க. இதில் நிறைய இண்டெக்ஸ் இருக்குது, நிறைய லேயர் இருக்குது, அதை பார்த்துக்கலாம். அடுத்து வந்து மக்கள் தொகை அடர்த்தி மட்டும் பார்த்துக்கணும். 2011 இந்தியாவுடைய மக்கள் தொகை அடர்த்தி 382. பாலின விகிதம் வந்து 940 இந்தியா. அடுத்து பொதுத்துறையில் எஃகு நிறுவனம். இது ரொம்ப முக்கியமான டேபிள், கண்டிப்பாக அதை வந்து பார்த்தே ஆகணும் நீங்கள். ஆனால் ரூர்கலா எங்கே இருக்குது? ஒரிஷா. யார் உதவி பண்ணியிருப்பா அந்த பொதுத்துறை எஃகு நிறுவனத்துக்கு? ஜெர்மனி. பிளாய் மத்திய பிரதேசம் ரஷ்யா. துர்காப்பூர் மேற்கு வங்காளத்துக்கு இங்கிலாந்து அரசு. பொஹோரோ ஜார்க்கண்டுக்கு வந்து ரஷ்யா. கான்பூர் மேற்கு வங்காளத்துக்கு வந்து தனியார் துறையிலேருந்து பெறப்பட்டிருக்கும். விசாகப்பட்டினம் ஆந்திராவுக்கு வந்து ரஷ்யா உதவி இருப்பாங்க. கான்பூர் மேற்கு வங்காளம் தனியார் துறை 1976. அடுத்து சேலம் தமிழ்நாடு வந்து இந்திய அரசு, வெளிநாட்டு உதவி கிடையாது. சேலம் தமிழ்நாடு. விஜயநகர் கர்நாடகா வந்து இந்திய அரசு. பத்ராவதி கர்நாடகா நாட்டுடைமையாக்கப்பட்ட விஸ்வேஸ்வரய்யா இரும்பு எஃகு நிறுவனம். மத்திய மாநில அரசு 2த்துக்குமே சொந்தம். இன்னொரு வாட்டி மறுபடியும் பார்த்துருமா? ரூர்கெலாங்கிறது இங்கே இருக்குது, ஒரிசாவில் இருக்குது. ஜெர்மனி உதவி இருப்பாங்க. பிளாய் மத்திய பிரதேசம் வந்து ரஷ்யா. துர்காப்பூர் மேற்கு வங்காளம் இங்கிலாந்து. பொஹோரோ ஜார்க்கண்ட் ரஷ்யா. பர்னாப்பூர் மேற்கு வங்காளம் பிரைவேட்டு. விசாகப்பட்டினம் ஆந்திரா ரஷ்யா. கான்பூர் மேற்கு வங்காளம் தனியார் துறை. சேலம் தமிழ்நாடு இந்திய அரசு, வெளிநாட்டு உதவி கிடையாது. விஜயநகர் கர்நாடகா இந்திய அரசு. பத்ராவதி கர்நாடகா நாட்டுடைமையாக்கப்பட்ட விஸ்வேஸ்வரய்யா இரும்பு எஃகு நிறுவனம். முதல் 3 நாடுகள் நார்வே, ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து. டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. பொதுத்துறை நிறுவனங்களுடைய பங்குகளை பிற தனியார் நிறுவனங்கள் அல்லது வங்கிகளுக்கு விற்கிறது தான் முதலீட்டு விலக்கல். முழுவதுமாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை. டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். இந்த திட்டங்கள் ரொம்ப முக்கியம். இந்த திட்டங்கள் டிகிரி லெவல் கொஸ்டின்னா எஸ்ஐக்குன்னா வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா. 2010. பாரத் நிர்மான் யோஜனா எப்போ? 2005. இந்திரா ஆவாஸ் யோஜனா 85-86. ஜவஹர்லால் நேரு நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம். ஜவஹர்லால் நேரு அர்பன் ரீஃபார்ம் மிஷன் 2005. ராஜீவ் ஆவாஸ் யோஜனா 2009. தேசிய ஊரக நலத்திட்டம் 2005. தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் 2011. தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் 2013. பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா 2010. பாரத் நிர்மான் யோஜனா 2005. இந்திரா ஆவாஸ் யோஜனா 85-86. தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் 2005. ராஜீவ் ஆவாஸ் யோஜனா 2009. தேசிய ஊரக நலத்திட்டம் 2005. தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் 2011. தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் 2013. அப்படி பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து
டிஎன்பி முறை. ஆனால் இப்போ இந்த வருஷத்துக்கு வந்து பொருளாதாரத்துக்கு நோபல் ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு கொடுத்ததுக்கு வந்து 3 பேர் யார், அந்த என்ன காரணம் அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியாவிலே சாலை தொடர்பு வசதி அமைப்புகள் உலகிலே பெரிய அமைப்புகளில் ஒன்று. ரைட். அணைக்கட்டு 81 இருக்கு. சுகாதாரம் மற்றும் சமூக குறிகள். ஐஎம்ஆரில் வந்து தமிழ்நாடு வந்து 17, இந்தியா வந்து 34. நம்ம எவ்வளோ முன்னாடி வந்திருக்கோம் பாருங்கள். எம்எம்ஆரில் வந்து அதாவது குழந்தை பிறந்தோடனே குழந்தை இருக்கலாம், அதில் வந்து 79, 159. பாலின விகிதம் வந்து தமிழ்நாடு வந்து 945, இந்தியாவில் வந்து 940. மக்காச்சோளம் தேசிய அளவில் தமிழக அளவு நிலை வந்து மக்காச்சோளத்தில் 1, கம்பில் 1, கடலையில் வந்து ஃபஸ்ட் இடத்துல, எண்ணெய் வித்துக்களில் 1, பருத்தியில் 1, தேங்காயில் வந்து 2, நெல் 2, கரும்பு மெட்ரிக் டன்னில் 3, சூரியகாந்தியில் 3, சோளத்தில் 3, திடமான தானியங்களில் வந்து 4, மொத்த தானியங்களில் வந்து 8வது இடத்துல இருக்கும். இதெல்லாம் வந்து என்னென்னா தேசிய அளவில் மக்காச்சோளத்தில் 1, கம்பில் 1, கடலையில் 1, எண்ணெய் வித்துக்களில் 1, பருத்தியில் 1, தேங்காயில் 2, பருத்தியில் 1, தேங்காயில் 2, நெல்லில் 2, கரும்பு மெட்ரிக் டன்னில் பார்க்கும்போது 3வது இடத்துல இருக்கும். சூரியகாந்தியில் 3, சோளத்தில் வந்து 3, திடமான தானியங்களில் வந்து 4, மொத்த தானியங்களில் வந்து 8. தமிழ்நாட்டிலேருந்து இங்கே அணுமின் நிலையம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஒன்று கூடங்குளம், ஒன்று கல்பாக்கம். சரிங்களா? கூடங்குளத்தில் 2, கல்பாக்கத்தில் 2. பொதுத்துறையில் நிறுவனம். ரூர்கலா ஒடிசா, அது எங்கே? ஜெர்மனி. பிளாய் மத்திய பிரதேசம். யார் உதவி? ரஷ்யா உதவி. ரூர்கலா ஒடிசா உதவி வந்து ஜெர்மனி, பிளாய் மத்திய பிரதேசம் வந்து ரஷ்யா உதவி. துர்காப்பூர் மேற்கு வங்காளம் இங்கிலாந்து, பொகாரா ஜார்க்கண்ட் ரஷ்யா. பரன்பூர் மேற்கு வங்காளம் தனியார் துறை, விசாகப்பட்டினம் ஆந்திரா ரஷ்யா. பேன்பூர் மேற்கு வங்காளம் தனியார் துறை. ஆல்பர்ட் மார்ஷல். ஒரு நாட்டில் உள்ள உழைப்பும் முதலும் சேர்ந்து அங்குள்ள இயற்கை வளங்களை பயன்படுத்தி பண்டங்கள் மற்றும் பணிகளை பயன்படுத்துகின்றன. இதுவே அந்நாட்டின் நிகர ஆண்டு வருமானம், தேசிய வருவாய் அல்லது தேசிய ஈவுத்தொகையாகும். ஒரு நாட்டுடைய தேசிய வருவாய், தேசிய ஈவுத்தொகை அப்படிங்கிறத என்ன அப்படிங்கிறத ஆல்பர்ட் மார்ஷல் வந்து எப்படி வரையறை பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சைமன் குஸ்னெட். ஒரு ஆண்டில் பொருளாதாரத்தில் உற்பத்தி அமைப்பிலிருந்து பண்டங்களும் பணிகளும் உற்பத்தி செய்யப்பட்டு நிகர வெளியீடாக அவை இறுதிநிலை நுகர்வோரின் கைகளுக்கு செல்கின்றன அல்லது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மூலதன பொருட்களின் இருப்போடு நிகர கூடுதலாக செய்கிறது. ஒரு பொருளோட உற்பத்தி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சைமன் குஸ்னெட் வந்து சொல்லியிருக்காப்புல. டி உதயகுமார் 2010 அப்பளே பார்த்தோம். தேவநாகரி எழுத்து வந்து ராவும், ரோமன் எழுத்து வந்து 6 செங்குத்தோடு இல்லாமல். ரைட். இந்திய ரிசர்வ் வங்கி 1934 ஆண்டு சட்ட விதிப்படி 35 ஏப்ரல் 1 கொண்டு வந்திருப்பாங்க. இந்திய ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ வந்து ஜனவரி 1, 1949 தேசியமயமாக்கப்பட்டிருக்கும். தலைமை அலுவலகம் 37 வந்து கல்கத்தாவிலேருந்து மும்பைக்கு மாற்றிருந்துருப்பாங்க. ஓஸ்போன் ஸ்மித் ஆர்பிஐயோடைய முதல் ஆளுநர். ஓஸ்போன் ஸ்மித் அப்படிங்கிறவர் தான் கடைசி நிலை கடன் வந்து ஈவோன். ஆளுநர் 4 துணை ஆளுநர்கள் மைய அரசால் நியமிக்கப்படும் நிர்வாக. ரைட். இவங்களுடைய பணி அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஆர்பிஐயோட எல்லா வங்கிகளையும் வந்து கட்டுப்படுத்துறது தான் மிக முக்கியமான
ரிசர்வ் வங்கியோட மணி. பணவீக்கம்னா என்ன? கடன் பெறுதல். பணவீக்கத்தில் வந்து பணம் எப்படின்னா, கடன் பெறுறது வந்து ஈஸி. நுகர்வோர் வந்து அதிகமாக இது பண்ணுவாங்க. வியாபாரம் வந்து நல்லா விலாசமாகும். அதிக மக்கள் வேலையை வந்து பெறுவாங்க. மக்கள் அதிகமாக வந்து செலவு செய்வாங்க. பணவீக்கத்தில் பணம் வந்து ரொம்ப இருக்கும்போது, பணம் நிறைய மக்கள்கிட்ட வந்து புழங்கிக்கிட்டு இருக்கும்போது, இது பணம் வந்து கம்மியாக புழங்க கடன் யார்ட்டையும் வாங்க முடியாது. நுகர்வோர் வந்து கம்மியாக நுகர்வாங்க. வேலைவாய்ப்பு கம்மி. வேலைவாய்ப்பு கம்மியாக இருக்கும். அதாவது வேலையின்மை அதிகமாகும். வியாபார விரிவாக்கம் வந்து வியாபாரத்தை தள்ளி போடணும். உற்பத்தி வந்து குறையும். பன்னாட்டு பண நிதியம் வாஷிங்டன் டிசி துவங்கப்பட்ட ஆண்டு 1945. உலக வேர்ல்டு பேங்க் எப்போது? 1945 வாஷிங்டன் டிசியில் தலைமையிட இருக்குது. WTO 1995 வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஜெனீவா தலைமையகம் எப்போ உருவாக்கி இருந்திருப்பாங்க? 1995. பிரிக்ஸில் இந்தியா இருக்குது. பிரிக்ஸில் வந்து நாடு இருக்கும்போது பார்த்துக்கோங்க. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா. சார்க் அப்படிங்கிறது 1985 ஆரம்பிச்சிருந்துருப்பாங்க. ஆரம்பிச்சிருப்பாங்க. தலைமையகம் வந்து காத்மண்டு, நேபாளம். ஆசியன் அப்படிங்கிறது வந்து ஜகார்த்தா 1967 ஆரம்பிச்சிருப்பாங்க. பிரிக்ஸோடைய தலைமையகம் வந்து ஷாங்காய் 2001 ஆரம்பிச்சிருந்துருப்பாங்க. பிரிக்ஸ். அடுத்து நிதி ஆணையம். இது ரொம்ப வருஷம்லாம் முக்கியம். அரேஞ்ச் பண்ண சொல்லி ஃபஸ்ட்டு வந்து நியோகி, செகண்ட் வந்து சந்தானம், மூணாவது ஷார்ட்கட் போட்டுக்கோங்க. நியோகி, சந்தானம், சாந்தா, ராஜ்மன்னார், தியாகி, ரெட்டி 6வது, 7வது வந்து சாலட்டு, 8 ஷவானு, 9 சால்வி, 10 பந்து, 11 வந்து குஷ்ரா, AM குஷ்ரோ, 12 வந்து ரங்கராஜனும், 13 வந்து டாக்டர் விஜய் கேல்கர், 14 வந்து YV ரெட்டி, 15 வந்து டாக்டர் MK சிங். இப்போ 16 வந்து அரவிந்த் பனகாரியா. இன்றைக்கி தான் வந்து அவங்க வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து போய் இந்த அறிக்கையை கொடுத்துருந்தாங்க. நிதி ஆணையம் வந்து ஆர்டிகல் 280 அடிப்படையில் வந்து வருஷம் வந்து கண்டிப்பாக வந்து குடியரசுத் தலைவர் வந்து 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அமைக்கணும். என்னுடைய பணிகள் அப்படின்னு பார்க்கும்போது மத்திய அரசுகளுக்கு, மாநில அரசுகளுக்கு வந்து எவ்வளோ வந்து பிரித்து கொடுக்கணும், எத்தனை சதவீதத்தில் பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறதான் நிதி ஆணையத்துடைய பணி. திட்டமிடல். இதான் நிதி ஆயோக்கோட திட்டமிடல். குறுகிய காலத்து திட்டமிடுறது 1 வருஷம் வரைக்கும், நடுத்தர காலம்னா 3-7 வருஷம், நீண்ட காலம்னா 10 வருஷத்துக்கு மேலே அப்படின்னா நீண்ட காலம். இந்த அடிப்படையில் தான் நிதி ஆயோக் வந்து திட்டமிடுப்பாங்க. புள்ளியியலின் தந்தை யார் அப்படின்னா அறிஞர் ரொனால்டு ஃபிஷர். அவர் தான் புள்ளியியலுடைய தந்தை, ரொனால்டு ஃபிஷர். அவ்வளோதான். 6 to 12 வரைக்கும், 6 to 12 வரைக்குமான எக்கனாமிக்ஸ் பொருளாதாரத்தில் புத்தகத்தில் இடம்பெற்ற முக்கிய அந்த பாக்ஸ் இது எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இது எஸ்ஏ படிக்கிறவங்களுக்கு, டிஎன்பிசி குரூப் 4, குரூப் 2 ரிவிஷன் விடுறவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.